மக்களோட முதல்வர்னா என்ன அர்த்தம்? மக்களோட மக்களா? நீங்க அந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் போன காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்களா? 2 பக்கம் பேரிகேட் போட்டிருக்குது. பெண்கள் அத்தனை பேர் நிக்கிறாங்க. பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்கான உரிமை தொகைன்னு என்னென்னமோ சொல்றீங்க. பெண்கள் வந்து இப்படின்னு வராங்க. அவரு தள்ளி போங்க, தள்ளி போங்கங்கிறார். பேரிகேடுக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. கூட பாதுகாவலர் இருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து அவ்வளோ அலர்ஜி அவங்க கிட்ட. போக மாட்டேங்கிறாரு கிட்ட. பின்னாடி போங்க, பின்னாடி போங்கன்னு துரத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த பெட்டிஷனை வச்சுட்டு நிற்கிறாங்க. பெட்டிஷனை வந்து இப்படி தொட்டு பார்த்துக்கிட்டு போறாரு. அவங்க முதல்வர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கலாம் நின்றுட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஒன்றா பின்னாடி இருக்கவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா வரவங்க கிட்ட எங்கள் இதெல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லணும். அவர் என்னமோ அந்த நம்ம அந்த கோயிலில் தீபாராதனை காமிச்சு அப்படி இப்படி இதெல்லாம் தொட்டுட்டு போவாங்களே அந்த மாதிரி வந்து அவர் தொடர்றது கூட பயப்படாமல் இப்படின்ட்டே போறாரு. இதான் மக்களோட முதல்வர். நீங்கள் போய் மக்களோட மக்களை கலக்கிறதுக்கே பயப்படுறீங்களே சார். மக்களோட முதல்வர் இப்போ நான் கேட்குறது இதனால் வரைக்கும் நீங்கள் யாருக்கு முதல்வர்? மக்களுக்கு தான் முதல்வர். அப்புறம் என்ன திடீர் 4.25 வருஷம் கழிச்சு மக்களோட முதல்வர்னு ஒரு பேச்சு? அப்ப இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? யாருக்காக இருந்தீங்க? அப்ப இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கப்பட வேண்டியதா இருக்குதா இல்லையா?